வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 எந்த கட்சி இருக்கோ இல்லையோ கட்டாயமாக சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப் போவது உறுதி. அதனுடைய நிலைப்பாடாக பல கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் அது ஆரம்பத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே செஞ்சாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ணாமலை இன்னைக்கு லண்டன் போயிட்டாரு. இங்கே ஒரு கூட்டுக்குழு அமைச்சு நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நிர்மலா சீதாராமன் இடையில குட்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்கிறார். ஆமாம், தன்னுடைய ஆட்களை போட்டு இங்கே தமிழகத்தில் பாஜக தலைமையை நிர்வகிக்க வேண்டும் என்று அடிக்கடி போயிட்டே இருக்கேன். இது நிலைப்பாடு. மற்றபடி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு விஷயம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2ஆம் தேதி மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. மகளிர் மட்டும் 2 லட்சம் பேர் மகளிர் ஒரே யூனிஃபார்மாக இருக்க போகிறாங்களாம். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. எல்லாமே எதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி. அதன் அடிப்படையில் திமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மாற்றங்கள் ஏற்படாத ஒரே கட்சி, மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த பாமக. மற்றபடி இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கட்சிகள், அதில் ஒரு பெரிய கட்சியாக பாமகவை சொல்லலாம். மற்றபடி இந்திய முஸ்லீம் லீக் சோன்ஸ் அவங்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. மேற்சொன்ன அனைத்து கட்சிகளுமே 2026க்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வேட்கையில் இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பும் வெளியே வரலாம். ஆமாம், அவர்களுக்குள்ள திடீர்னு ஒன்றாயிட்டாங்கன்னு வைங்க. எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 பேர் ஒன்றாயிருவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ திமுக மிகப்பெரிய ஒரு பலத்த அடியாகத்தான் இருக்கும். ஆனால் மாற மாட்டாங்க. அறிவாளிகள் ஒன்று சேருவதில்லை அப்படின்னு சில பழமொழிகள்லாம் இருக்குது. இவர் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்க போகிறார்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவை பற்றி தெரியும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். 5வது தடவையா 2021 ஆட்சிக்கு 35 பேர் அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் மு.க. ஸ்டாலின் அமைச்சரை வச்சுக்கிட்டு. இன்னைக்கு அதே 35 பேர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. மாற்றப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் புதிதாக சேர்க்கப்பட்டு உள்ளார்கள். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி அதே 35 பேர் தான் மு.க. ஸ்டாலினோட சேர்ந்து. அதன் அடிப்படையில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது பொன்முடி அப்படிங்கிற ஒரு அமைச்சர். அவர் உயர்கல்வி அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு எல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, எனக்கு வனத்துறை போதும் என்று தானாக கேட்டுக்கொண்டு வனத்துறைக்கு வந்ததாக மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு. காரணம் என்ன, அவர் மேலே ஒரு கேஸு போயிட்டு இருக்கு. அந்த கேஸில் ஒன்று நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தன் மனைவியும் கைது ஆகக்கூடிய ஒரு நிலைமை இதில் இருக்குது. அதனால் மனம் உடைந்த பொன்முடி, எப்பா எனக்கு வேணாம். ஏன்னு கேட்டால் அங்கே ஆர்.என். ரவி பட்டமளிப்பு விழாவில் அவருக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா ஆர்.என். ரவி ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி 40 திமுக வெற்றி அடைஞ்சப்ப எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. முதலெல்லாம் தமிழ்நாட்டை தமிழகம் என்று சொல்ல வேணும், மற்றபடி லோகோவை மாற்றினார், ஆச்சா போச்சா தெக்கால வடக்கால் என்னென்னமோ செஞ்சார். அதை அடுக்கிக்கிட்டே போகலாம், அதில் இந்த வீடியோவில். மற்றபடி 40க்கு 40 திமுக அடிச்சுதுங்க. கப் சிப் மேலே வாய்க்கு எத்தனை ஓட்டைகள் இருக்குது அத்தனை ஓட்டையும் ஆர்.என். ரவி அடைச்சிட்டார். முடிஞ்சு தனக்கு தானே அடைத்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் திமுக அவரை அடைத்தது என்பதுதான் பகிரங்கமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அவர் ஆர்.என். ரவி எங்கே இருக்கிறாரு காணாமல் போய்விட்டார். ஆமாம், இன்னைக்கு அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு திமுக போயிட்டு இருக்கு. ஆமாம், 29/9/2024 மாலை 3:30 மணி அளவில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், அதுக்கு பதவி பிரமாணம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி 4 புதிய அமைச்சர்களை போட்டிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், ஆர். ராஜேந்திரன். மற்றபடி அமைச்சர்கள் நீக்கியிருக்காங்க சில பேர். மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், மற்றபடி கே. ராமச்சந்திரன், அந்த 3 பேரை நீக்கிட்டாங்க. மற்றபடி 6 மந்திரிகளுக்கு இலாக்காக்களை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், பொன்முடி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், மெய்யநாதன், கயல்விழி,
செல்வராஜ், மற்றபடி மதிவேந்தன் 1 2 3 4 5 6 6 பேர்த்துக்கு வந்து இலாக்காக்களை வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்லிட்டார். அமெரிக்காவிலும் வந்தவுடனே கேட்டாங்க. கேட்டதுக்கு வந்து அன்னைக்கு சொன்னார், ஆமாம் வழுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லைன்னாரு. இப்போ கேட்டதுக்கு வந்து மாற்றம் இருக்கும், ஆமாம் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ட்டார். மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ட்டார். அதன் அடிப்படையில் வந்து 29/9/2020 பதவியேற்பு விழா முடிஞ்சது. மாலை 3:30 மணி அளவில் பொன்முடி வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் வனத்துறைக்கு. மற்றபடி மெய்யநாத் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மற்றபடி கயல்விழி செல்வராஜ் அவங்க வந்து மனிதவள மேம்பாடுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி மதிவேந்தன் வந்து ஆதி திராவிட பழங்குடி சம்பந்தப்பட்ட வகையில் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து ராஜகண்ணப்பன் வந்து பால்வளத்துறைக்கு மாற்றிருக்கிறாங்க. ஆமாம், பால்வளத்துறை டக்கு டக்கு டக்குன்னு மாறுது. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்பான ஒரு துறையாக ஃபஸ்ட்டு வந்து ஆவடி நாசட்டை கொடுத்தாங்க, அடுத்து மனோ தங்கராஜரை கொடுத்தாங்க, இப்போ ராஜா கண்ணப்பன்ட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்து தங்கம் தென்னரசு நிதித்துறை மற்றபடி தொல்பொருள் சம்பந்தப்பட்ட பண்ணிட்டு இருக்கிறார். புதிய அமைச்சருங்கிற கான்செப்ட்ல செந்தில் பாலாஜி பழையபடி மின்சாரத்துறை மற்றபடி வந்து மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், கோவி செழியன் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இத்தனைக்கும் வந்து அவர் வந்து பட்டியலின மக்களை சேர்ந்தவர். ஆமா, கருணாநிதியுடைய ஒரு அமைச்சரவைக்கு பின்னாடி வந்து இன்றைக்கு வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் வந்து உயர்கல்வித்துறையாக இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதன் அடிப்படையில் வந்து எல்லாருடைய வாய் மூடக்கூடிய ஒரு சூழல். எங்கேயுமே விமர்சனம் வரவே இல்லையே. மந்திரி சபையை அமைச்சு முடிச்சுட்டாரு, மாற்றி முடிச்சுட்டாரு 5வது தடவையாக மு.க. ஸ்டாலின். ஆனால் எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது, எல்லோருடைய வாயும் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு. ஆனால் எடப்பாடி மட்டும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் பேசத்தான் செய்வார். அதே நேரத்தில் ராஜேந்திரன் சம்பந்தப்பட்ட சுற்றுலாத்துறை, நாசர் வந்து சிறுபான்மை, இந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து எல்லோருடைய ஒரு விருப்பத்தின் அடிப்படை என்பதை எல்லாம் விட 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு திமுக வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. ஆமா, அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், படுகர் சமூகத்தை சேர்ந்த கே. ராமச்சந்திரன் அவருக்கு வந்து அரசு கொறடா குன்னூர் தொகுதி எம்எல்ஏ அவருக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவற்றில் இருந்த ஒரு விஷயத்தை பிடுங்கப்பட்டு அவருக்கு வந்து கொறடாவாக மாற்றி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வன்னிய சமூகத்தை சேர்ந்த பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சு. ஏன்னு கேட்டால் எடப்பாடி சேலம் சம்பந்தப்பட்ட வகையில் சரிநிகராக எடப்பாடிக்கு சரிநிகராக வந்து ராஜேந்திரனை இறக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை நெருங்கி இருக்கிறாங்க. அதான் விஷயம். அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா எடப்பாடியை சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம். முதல்ல சொன்ன மாதிரி பட்டியலின கோவை செழியனை வந்து முதல் முறையாக உயர்கல்வி அமைச்சராக பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப எல்லோருமே பாராட்டக்கூடிய விஷயம். அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து அரசு கொறடாவாக இருந்தார் கோவி செழியன். அதை வந்து இன்னைக்கு வந்து கே. ராமச்சந்திரன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதே நேரத்தில் சொன்ன மாதிரி மாற்றம் ஏமாற்றம் இல்லைங்கிறதையும் மு.க. ஸ்டாலின் அவர் நிரூபித்து விட்டார். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், வலுத்தது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் வந்து மு.க. ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே கூட வழுத்தது இப்பொழுது பழுத்தும் விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் சூழல் தமிழகத்தில் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்து மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா சாதாரண கிடையாது. ஆளும் கட்சியெல்லாம் பிறகுதான், அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு எதிர்கொள்ள வேணுங்கிற மிகப்பெரிய ஒரு கடிவாளம் இருக்கு. அந்த கடிவாளத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் அது திமுக எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அளவுக்கு கடிவாளங்களும் அவர் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. அதை வந்து எந்த அளவுக்கு உடைக்க போகிறார்கள் அப்படின்னா மக்கள் சக்தியால் தான் உடைக்க முடியும், வேற எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது. என்னதான் நீங்க அரசியல் மிகப்பெரிய ஒரு பழுத்த பழமாக இருந்தாலும் சரி உடைத்து விட முடியாது. மக்கள் சக்தியால் மட்டுமே உடைக்க முடியும். அந்த ஒரு சக்தியை நோக்கி திமுக இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறதா? மற்றபடி இவர் மாற்றி அமைத்த அனைத்து துறைகளுமே, நீக்கப்பட்ட அனைத்து அமைச்சரவை போஸ்டர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு சரியானவை என்பதை
வரும் காலங்கள் சொல்லும். அதற்கிடையில இன்னும் 18 19 மாசம் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல். அதற்குள்ள எத்தனை மாற்றமோ அப்படிங்கிற கேள்வி இருந்தாலுமே சரி, இதுவரை எடுத்த ஒரு நிலைப்பாடு என்பது திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வெற்றியை நோக்கியே அமைந்து விடும் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.